எதிரிகளை பின்தொடர்ந்து போ. அமிர்தா அதே வீட்டுல இருந்துகிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி சூழ்நிலையை சமாளிக்கட்டும். எதிரிகளை எதிர்த்து நிக்க தயாராயிரு. அவங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணும், அதுதான் எங்க எல்லாருடைய ஆசையும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவங்க விஷயத்துல நீ ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களால முடிஞ்சா என் முயற்சிகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணுங்க. இது நான் உனக்கு விடுற சவால். ஐயோ, என்ன ஆச்சு? எனக்கு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேனா? நான் எதுக்காக இங்க நின்று அர்ஜுனை இப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்? இது தப்பு இல்லையா? எனக்கே இப்படி ஆகுது. மனுஷங்களோட உலகத்து மேல ஆசை, மோகம், எதிர்பார்ப்புகள் எனக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அர்ஜுனை இப்படி பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. அவர் மேல இருந்து பார்வையை விளக்கிறதுக்கு என்னால முடியவே மாட்டேங்குது. அந்த கண்கள்ல அப்படி என்ன இருக்கு? ஒருவேளை அர்ஜுன் மனுஷனே கிடையாதா? அர்ஜுன் உண்மையிலேயே சாதாரண மனுஷன் தானா? இல்ல இவன் பிறப்புக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய ரகசியம் இருக்குமோன்னு எனக்கே தோணுது. அப்படியே இவன் சாதாரண மனுஷனை வச்சுக்கிட்டா கூட ஒரு சாதாரண மனுஷன் மேல எனக்கு விசித்திரமான ஈர்ப்பு எதுக்காக ஏற்படுது? எங்க அர்ஜுன்? என்னங்க இது? ஏதோ பாம்பை பார்த்த மாதிரி நீங்க பயந்து திரும்பிட்டீங்க. என்னது? துணி போடாம ஏன் இப்படி நிக்கிறீங்க? என்னங்க நீங்க? ஓ, ஷர்ட் போட்டுக்கலான்னு சொல்றீங்களா? நான் ஷர்ட் போடாம நின்னா உங்களுக்கு இவ்வளவு வெக்கம் வருதா? ஏங்க, புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் காமன் தானங்க. புருஷன் பொண்டாட்டினா மட்டும் இது பாருங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு சில கோடுகளை தாண்டாம இருந்தாதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. முதல்ல நீங்க துணி போட்டுக்கோங்க. கோடு போட்டு தலை நிக்கிறது நீங்க, நான் கிடையாதுங்க. அதுவும் இல்லாம நான் போட்டுக்க மாட்டேன். உங்க மனசு திடமா இருந்தா நான் ஷர்ட் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்காம இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே தோணக்கூடாது. நீங்க வெக்கப்பட்ட பக்கம் திரும்பி இருக்கணும் போது என்ன இந்த மாதிரி பார்க்கும் போது சரி விடுங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, விடுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
என் மனசு அந்த அளவுக்கு ஒன்றும் பலவீனம் கிடையாது. இது பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வெறுப்பேத்துறது நல்லா இல்ல அர்ஜுன். அப்புறம் நான் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். போய் சொல்லுங்க. அது சரி, என்னன்னு சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்கன்னு ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க பாப்போம். இப்போ என்ன ஷர்ட் போடுவீங்களா மாட்டீங்களா? நான் போட்டுக்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன். நீங்களே உங்க கையால எனக்கு ஷர்ட் போட்டு விடணும். உக்காரு. ஹேமா, ராத்திரி உன்கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன். என் மேல உனக்கு கோவம் ஒண்ணும் இல்லைல்ல? அந்த ஒரு நிமிஷம் நான் பயந்து போனது என்னமோ உண்மைதான். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லை. மனசுல வருத்தப்பட்டதும் உண்மைதான். பரவாயில்ல, விடுங்க. இருந்தாலும் வர வர உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை குறைஞ்சு போன மாதிரி இருக்கு. பரவாயில்ல, விடுங்க. அதை நினைச்சு நான் ஒன்றும் வருத்தப்படல. என்ன பண்றது ஹேமா, காலத்துக்கு ஏத்த மாதிரி மனுஷனும் தன்னை மாத்திக்கணும்ல. சரி விடு, அதெல்லாம் இப்ப எதுக்கு? சரி, இன்னைக்கு என்ன டிஃபன்? உங்களுக்கு பிடிக்குமேனு தான் பூரி உருளைக்கிழங்கு பண்ணிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, அத்தை இருக்காங்கல்ல, முன்னாடிலாம் இருக்கிற மாதிரி இன்னைக்கு கோவமாவோ எரிச்சலாவோ இல்லைங்க. இன்னைக்கு என்னவோ ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அத்தை இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க தெரியுமா? அப்படியா? நல்ல விஷயம் தானே. அநேகமா ருத்ரா செத்து போன வருத்தத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வராங்கன்னு தோணுது. இருந்தாலும் அத்தை நிறைய மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியல? அதுவும் ராத்திரியோட ராத்திரியா திடுதிப்புனுங்க. எப்படிங்க இப்படி திடீர்னு மாறினாங்க? என்னன்னு தெரியல. அம்மா மாறிட்டாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, எதை வச்சு அம்மா மாறிட்டாங்கங்கிற? வேணும்னா நீ என்ன பார்த்து சொல்லு, நான் மாறி இருக்கேன், ஒத்துக்கிறேன். நேத்து ராத்திரி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்ட பார்த்தல? இல்லங்க, அத்தை நிஜமாவே மாறிட்டாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேனே. இல்ல ஹேமா, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சாகடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த நாகராணியோட ரத்தத்தை பூமாதேவிக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொன்ன நான் மாறிட்டேன்னு கூட சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அம்மா அவங்களாச்சு, பசங்களாச்சு, பேர பசங்களாச்சுன்னு நிம்மதியா தானே இருக்காங்க. அவங்க கிட்ட அப்படி என்ன பெரிய மாற்றம் இருக்க போகுது? இங்க பாருங்க, நாகராணி கோவம், வெறுப்பு, பழி இதையெல்லாம் சொல்லி திரும்பவும் என்ன பயமுறுத்தாதீங்க. நீங்க பயப்படுறதால என்ன ஆக போகுது ஹேமா? இத்தனை நாளா அவளை பார்த்து நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். இனிமே நம்மளை பார்த்து பயப்பட போறது அந்த நாகராணி தான். சரி, அந்த விஷயத்தை விடு. அம்மா இப்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொன்னல, நீயும் அதே மாதிரி இருக்க ட்ரை பண்ணு. எனக்கு தெரியும் ஹேமா, அம்மா எப்பவும் சிடுசிடுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அப்படி என்ன கோவம்னு தெரியல. ஆனா இப்ப மாறிட்டாங்கல்ல, சந்தோஷமாவும் இருக்காங்க. அவங்க இப்போ தெளிவா தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அம்மாக்குள்ள ஒரு பரிசுத்தமான தாய்ப்பாசம் மட்டும்தான் தெரியுது. அவங்க இனிமே இப்படிதான் இருப்பாங்க ஹேமா. இனிமே அம்மாக்குள்ள எந்த விதமான ரகசியங்களும் இருக்காது. அவங்க நடவடிக்கையும் புரியாத மாதிரி இருக்காது. அம்மா இதுக்கப்புறம்
வெறும் அம்மாவை மட்டும்தான் இருப்பாங்க. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி விடுகதை போட்ட மாதிரி புதுரா பேசுறீங்க? கொஞ்சம் எனக்கும் புரியுற மாதிரி தெளிவா என்னன்னு சொல்லுங்க. பரவாயில்ல விடுகேமா. அதான் சொன்னல, இனிமே நீயும் சிரிச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கணும். நான் இருக்க, நீ கவலையப்படாத. புரியுதா? சரி சரி, எனக்காக டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னல, வா, எனக்கு பசிக்குதே, சாப்பிடலாம். ஏங்க திரும்பி நிக்கிறீங்க? நான் ஷர்ட் போட்டு விடுங்கன்னு சொன்னேன், கழட்டுங்கன்னு சொல்லலையே. சரி விடுங்க. ஷர்ட் போட்டு விட மாட்டீங்களா? விடுங்க. இப்படியே வெயில காஞ்சு கரோட ஆயிட்டு போறேன். நீங்களும் இப்படியே நில்லுங்க. அம்மாவோ அண்ணியோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் வந்து பாப்பாங்க. அப்புறம் நடந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களோட தாங்க, என்னோடது கிடையாது. வேண்டாம் வேண்டாம், நான் போட்டு விட்டுடுறேன். நோ 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 நோ, இப்படி எல்லாம் கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டு நீங்க போட்டு விட்டா வேண்டவே வேண்டாம். நான் போட்டுக்க மாட்டேங்க. பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் கண்ணு ஏன் இஷ்டம். இப்ப என்ன ஷர்ட் போட்டுப்பீங்களா மாட்டீங்களா? என்னங்க அமிர்தா இது? நீங்க கண்ணை திறந்து என்ன பார்த்தா என் உருவத்தை பார்த்து தோத்துருவீங்கிற பயமா உங்களுக்கு? இல்ல கண்ணை திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமா இருக்கேன் நானு? சொல்லுங்க, இந்த ரெண்டுத்துல எந்த காரணம் கரெக்ட்? ரெண்டுமே கிடையாது. அப்ப போட்டு விடுங்க. என்னங்க அர்ஜுன், விடுங்க. இதுக்கு தானா ஷர்ட் போட்டு விடு ஷர்ட் போட்டு விடுன்னு கம்பல் பண்ணீங்க? இது அநியாயம், விடுங்களேன். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் ஏமாத்திர வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அன்பு அதிகமாகுமா? இது பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஷர்ட் போட்டு விட மாட்டேன். நீங்களே போட்டுக்கோங்க. என் அமிர்தா கையில போட்டு விட்டா மட்டும்தான் இதுக்கு நான் ஷர்ட் போட்டுப்பேன். இல்லைன்னா நான் நாலு புறம் இப்படியே இருந்துடுறேன்.
இப்பவே இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்குன்னா இன்னும் வீட்ல 3 நாளைக்கு பண்டிகை களை கட்ட போகுது. பண்டிகையா? என்ன பண்டிகை? என்னங்க இது? விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு கடைசியில ராமனுக்கும் சீதைக்கும் என்ன உறவுன்னு கேட்ட மாதிரியே இருக்கு. பாட்டி சொன்ன பூஜையை பத்தி மறந்துட்டீங்களா? நம்ம 2 பேருக்கும் மறுபடியும் கல்யாணம் ஆக போதுங்க. அதத்தான் சொன்னேன். என்ன மறுபடியும் உங்க 2 பேருக்கும் கல்யாணமா? என்ன நடக்குது இந்த வீட்ல? என்னாச்சு உனக்கு? என்கிட்ட ஏதோ பேசணும்னு தயங்கி தயங்கி நிக்கிற போல இருக்கு. ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும். சொல்லு. இதோ பாருங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எது பிடிக்கல? வேற என்ன, நீங்க இந்த மாதிரி மாறி இருக்கிறது. எந்த விஷயத்தை பத்தி நீ இப்ப பேசுற சித்ரா? இன்னுமா புரியல? நீங்க நாகமணி விஷயத்துல இவ்வளவு மாறி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சொல்றது கேளுங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பழி, வெறுப்பு, நீங்க பேசுற விதம், நடந்துக்கிற விதம் எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இது எல்லாத்தையும் இப்படியே விட்டுருங்க. நீங்க முன்ன மாதிரியே இருங்க. இங்க பாரு சித்ரா, சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நானும் உன் புருஷனும் இந்த கோபம், பழி இது எல்லாத்தையும் விட்டுட்டு முன்ன மாதிரியே இருக்கும். சரியா? ஆனா நாங்க இப்படி மாறிட்டா வீட்டோட நிர்வாகமே போயிடுமே, பரவாயில்லையா? அப்படி இருக்குதான் விரும்புறியா? மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. வேற எப்படிமா பேச சொல்ற? நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த குடும்பத்துல இருந்துட்டு இருக்கிற எல்லாரையும் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்னு. ஆனா மாமா, அந்த நாகராணி... எந்த நாகராணி வந்தாலும் அவ்வளவுதான். நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த நாகனியால ஒன்னும் பண்ண முடியாது. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னோட பயம் எனக்கு நல்லா புரியுதுமா. தைரியமா இரு. கருணா என் பையன், அவன் மேல எனக்கு அக்கறை இல்லையா? என் புள்ளதான் எனக்கு வலது கை. எனக்கு எப்பவும் அவன் தான் துணையா இருப்பான். இல்லையா கருணா? நிச்சயமாப்பா, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இதோ பாருமா சித்ரா, அதுக்காக நீ ஒன்னும் வேற கிடையாது. நீயும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவதான். கருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிறவதான். அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு துணையான இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறேன்னு கூட நினைச்சுக்கோ. இல்ல என்னோட ஆர்டரா கூட நினைச்சுக்கோ. இனிமே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவனை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கருணா, அப்பா கிளம்பலாமா? சரிப்பா. என்னங்க அமிர்தா, அது கல்யாணம் சொன்ன உடனே நீங்க இப்படி நிக்கிறீங்க? பொதுவா எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் சொன்ன உடனே முகம் அப்படியே பிரகாசமாயிடும். ஆனா நீங்க இப்படி சில மாதிரி நிக்கிறீங்க. ஏங்க? தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு, உடம்பெல்லாம் நலுங்கு வச்சுக்கிறதுக்கு, கையில வளையல் போட்டுக்கிறதுக்கு, மண்மேடையில் உட்கார்றதுக்கு, தாலி கட்டிக்கிறதுக்கு, காலில் மெட்டி போடுறதுக்கு, அம்மை மெதிச்சு அருந்ததியை பார்க்கறதுக்கு, முதலிரவு சம்பிரதாயம் இது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க எதுவும் பேசாம இப்படி மௌனமா இருக்கிறது பார்த்தா உங்க தரப்புல இருந்து சம்மதம், அனுமதி ரெண்டுமே கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கலாமாங்க? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஓஹோ, அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு இது மேலாம் ஆசையா இல்லையா? இது எதுவுமே உங்களுக்கு வேண்டாமா? இல்ல, வேண்டாம். அப்படின்னா நானும் வேண்டாமா உங்களுக்கு?
அப்ப சரிங்க, ஒரே ஒரு வார்த்தை நான் வேண்டான்னு சொல்லிடுங்க. நஷ்டம் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. நீங்க வேண்டான்னு சொன்ன உடனே என்ன அப்படியே அபகரிச்சுக்கு போக 100 பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஓஹோ, கதை அப்படி போகுதோ? பின்ன என்னங்க அமிர்தா, வைரம் ஒண்ணே ஒண்ணு இருந்தாலும் அதை திருடுறதுக்காக 1008 திருடங்க திட்டம் போடுவாங்க. நான் தங்கத்துல இருக்கிற வைரங்க, அதுவும் 24 கேரட் கோல்டு. என்ன ஜாக்கிரதையா நீங்க தான் பாத்துக்கணும். அப்புறம் யாராவது திட்டம் போட்டு என்ன திருடிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா பிரயோஜனமா இல்ல. பட்டா